சபை ஆரம்பிங்க நாங்க வரேன்னு சொன்னாங்க. You need to start the church. அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியல. But I did not obey to them. எந்த மனுஷன வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க I did not give heed to men. நான் வேற ஒரு சபையில சிபிஎம் சபையில ஒரு சாதாரண விசுவாசியா இருந்து தான் விடுதலை ஜெபத்தை நடத்திட்டு I was a believer in the CPM church and I was running the church of deliverance. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். But when I obeyed to the word of God, கர்த்தர் என்னோட பேச ஆரம்பித்தார். God spoke to me. 2013 In the year 2013, ஜனவரி 20ஆம் தேதி இந்த சபை on ஆரம்பித்தோம். 20th January, I started this church. இந்த சபை ஆரம்பித்து ஒரு வருடம் முடிந்து ஒரு மாசம் ஆகிறது. I have finished 1 year and 1 month after starting this church. கர்த்தருடைய பிள்ளையே, My dear child of God, பொறுமையா இருக்கிறதா கர்த்தர் இந்த சபையை உயர்த்துகிறார். God is lifting up this church because we are patient. இந்த சபையை உயர்த்துவது மாத்திரமல்ல, It is not only lifting up the church. என்றைக்கு சபை ஊழியத்துக்கு நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சனோ, The day I started obeying to God for the church கர்த்தர் பல ministry, இடங்களில் நம்மளுக்கு இடத்தை நம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறார். God is giving us various places, கடல் கடந்து even across the seas. ஸ்ரீலங்கால 1 ஏக்கர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். God is going to give us 1 acre of land in Sri Lanka. வர 19ஆம் தேதி நான் ஸ்ரீலங்கா போறேன். On 19th, I'm leaving to Sri Lanka. என்றைக்கு நான் சபை ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டனோ அன்றிலிருந்து 25 முறை நான் விமானத்துல பறந்தேன். The day I was called for the church ministry, 25 times I had been அதுக்கு முன்னாடி 5 முறை தான் நான் விமானத்துல பறந்தேன். Before that, I traveled only 5 times. பொறுமையா இருந்தேன். கர்த்தர் என்னை இப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். Since I waited and patiently waited in the presence of the Lord, the Lord என்னுடைய blessed me. கிருபை குறித்த வரங்களை குறித்து நான் பெருமை பேசவே மாட்டேன். I never boasted with my gifts. அது கர்த்தருடைய வேலை. It is God's work. அது கர்த்தர் செய்கிறார். It God does. நான் ஒரு சாதாரண கருவி. I'm just a tool. நான் ஒண்ணுக்கு உதவாத ஒரு கழுதை. I'm a person who's not going இந்த to use. கழுதை மேல இயேசு இருக்கனால தான் இந்த கணம். Though I am just a person, God is leading me. இல்லனா இயேசு வரலனா எல்லா கழுது போல எங்கன பேப்பர் மெஞ்சிட்டு இருப்பேன். If God doesn't come to me, I would have been an ordinary person like you. இல்ல எவனோ வண்ண மொட்டை தூக்கி அந்த தள்ள வச்சு தேத்திட்டு இருப்பான். Maybe somebody would have kept a burden on me and sent me away. அது என்ன காட்டுது? எவனோ கூலி வேலை செய்திருப்பேன். கல்லு மண்ணு சுமந்து இருப்பேன். I would have been labored and I would have been working for wages. ஆனா பொறுமையா இருந்தனால Because I was patient, கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்துறார். the Lord is leading this ministry. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். God who is going to perfect everything concerning us is with us. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். I would like to conclude by a verse. போன மார்ச்சில் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இந்த மாசத்துல வேற வசனத்தை கொடுத்து நம்மளுக்கு செய்ய போகிற காரியத்தை சொல்லுகிறார். Last year on March 1st, God gave a similar promise, but it was a different one. யாத்திரா 34:10. Exodus chapter 34 verse 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. பாருங்க, நம்ம செய்ய போகிற கர்த்தர் சொல்றாரு. What does God say over here? உங்களை பெற்ற தாய் தகப்பன் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியாது. Your parents who have begotten you would not say this. உங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு இப்படி சொல்ல முடியாது. Even the politicians would not. உங்களுக்கு வேலை கொடுக்கிறதான உங்களுடைய எஜமானர் இப்படி சொல்ல முடியாது. Even the boss cannot say this. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், God says that. எந்த ஜாதியிலிருந்து செய்யப்படாத பூமி எங்கும் எந்த ஜாதியிலிருந்து செய்யப்படாத காரியத்தை Behold, I make a covenant before all thy people. I will do marvels நான் உனக்கு செய்வேன். such as not been done in all the earth. யார் இப்படி சொல்ல முடியும்? Who can say this? எல்லாருடைய சுயநலம் உண்டு. Everybody is selfish, ஆனால் என் தேவனுக்குள்ள பிறநலம் உண்டு. but God always thinks about others. அவர் சொல்லுகிறார், God says எந்த ஜாதியிலிருந்து செய்யப்படாத காரியம். things that have not been done in all the earth. அப்படி என்ன செய்ய போகிறார்? What is it that he's going to do? கர்த்தர் அறிந்திருக்கிற காரியங்களை, Only the work that he knows. கர்த்தர் நினைத்திருக்கிற காரியங்களை, Only the work that he has உங்களை done. கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை, Whatever he has to do. இதுவரை எந்த ஊழியத்திலும் எந்த இடத்திலும் செய்யப்படாத காரியங்களை கர்த்தர் வந்து செய்வேன் God is சொல்லுகிறார். going to do things which have not been done anywhere. இதுவரை நீங்கள் பார்க்காத காரியங்கள், பற்றுக்கொள்ளாத காரியங்களை கர்த்தர் வந்து செய்வேன் Which you சொல்லுகிறார். have not received, which you have not seen, God is going to do for you. அல்லேலூயா. அல்லேலூயா. படிங்க, கீழ அந்த வசனத்தை படிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். பாருங்க, செய்யப்படாத காரியத்தை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். Such as not been done in all the earth nor in any nation, I am going to do unto you. நான் செய்ய போகிற காரியம் அது சாதாரணமான காரியம் இல்ல, அது பெரிய காரியம் என்று கர்த்தர் The சொல்லுகிறார். work which I am going to do, the covenant which I am going to make is a different thing. பாருங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். See the promise given by God. போன வருஷம் 2013 மார்ச்ல கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், The year 2013 March, God gave a similar promise. இந்த ஒரு வருஷம் இன்னும் முடியல அந்த வாக்குத்தத்தம் கொடுத்து. It is not 1 year over since the promise has ஆனா been இந்த received. ஊழியத்தை கர்த்தர் செய்யப்படாத காரியங்களை அவர் செய்து வருகிறார். The Lord is doing mighty things in this ministry. என் சிந்தனையில், என் நினைவில் எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். Which I do not even think in
in my mind God is doing. நான் செய்ய போகிற காரியம் மகா பெரிய காரியம். What I'm going to do is a very great thing. அது பயங்கரமான காரியம். It's a terrible thing. அது எந்த மனிதனால அறிந்து கொள்ள முடியாத No காரியம். one can understand it. நம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்க போகிற இடம் பிரதர் ஆனந்தராஜுக்கு போன மாசம் தெரியுமா? Thus, Brother Anandraj knows the place that is going to be given to us. பிரதர் எழுந்து நில்லுங்க. Brother, please stand. உங்களுடைய ஸ்ரீலங்கால இருக்குதான 1 ஏக்கர் லேண்ட் நம்முடைய ஊழியத்துக்கு தரப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு போன மாசம் சொன்னாரா? Did God speak to you about the land that you're going to donate to the church a month back? நீங்க இங்க வந்த பிறகு 60 முறை லூஸ் மோஷன் 70 முறை வாமிட் எடுப்பது உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரா? Did God speak to you about the kind of sickness that you're going to face? 14 வருஷமா உங்களுடைய முழங்கால் வலி சிங்கப்பூர்ல அடிபட்டு முழங்கால் வலி இங்க வந்து உங்களுக்கு சுகமாக்கணும் ஆண்டவர் சொன்னாரா? Did God tell you that you would be healed of the knee which you had been suffering for the last 14 years? ஆனால் கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது But when we wait in the presence of the Lord, கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் வித்தியாசமானது. what the things that God is going to do to us is அந்த terrible. காரியம் சின்ன காரியம் இல்ல, அது பெரிய It's காரியம். not a small thing, it's a big thing. மனுஷனுடைய சிந்தனைக்கு எட்டாத காரியம். Things which cannot be observed by பாருங்க, God. கர்த்தருடைய மகனை நேசிக்கிறது மாத்திரம் நம்ம ஊழியத்துக்கு என்ன படுத்துறான்? God loves our ministry and also loves the அவர் 14 வருஷமா தான் அந்த கட்டு இங்க கொண்டு வந்து தேவனை அறுத்தார். The bondage which had been with him for 14 long years. அந்த God கட்டு has அவிழ்த்ததுனால அவர் நம்முடைய ஊழியத்துக்காக வெகுமதியாக பிரைஸாக கர்த்தருக்காக அவர் கொடுக்கிறார். the day he was delivered, he has made a promise and he is giving it to the ministry of the Lord. அவர் அம்மா வீட்டுல பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஊழியத்துக்கு கொடுப்பார் அவர் தீர்மானிச்சிருப்பாரா? He did not decide before he was formed in the womb. இல்ல அவர் இந்த ஊழியத்துக்கு இங்க வருவன்னு தெரியும் அவர் தீர்மானிச்சிருப்பாரா? Have you decided before coming to the ministry? இல்லவே இல்ல. No, not at all. அவருக்கு தெரியவே தெரியாது. He doesn't know at all. அவர் சொன்னார் நேற்று தினத்துல இடத்துல Yesterday when he was talking to me, he said, உங்களை 4-5 முறை நான் பல இடங்களை பார்த்தேன். I have seen you 4 or 5 times in different ஆனால் places. உங்களுக்கு நான் ஜெபித்துக்கணும்னு வாஞ்சியா இருந்தேன். I wanted to desire to pray, get prayed, ஆனால் முடியல. but I could not. ஆனால் எதிர்பாராத ஒரு விதத்துல நான் இங்க வந்தேன். But unfortunately and unexpectedly I came இங்கே here. போன மாதம் 4ஆம் தேதி அவருக்கு வந்தார். Last month on 4th he came here. இந்த ஒரு மாசத்துக்குள்ளாரே அவர் எல்லாற்றையும் விடுதலை பெற்று இங்கிருந்து சுகமாய் கடந்து போகிறார். Within a month he has been delivered from all his problems. நாளைக்கு நைட் அவர் விமானம் ஏறுகிறார். Tomorrow night he's leaving to Sri Lanka. பாருங்க, தேவன் அவரை கொண்டு வந்திருக்கிறார். God brought him here. கர்த்தர் சொல்கிறார், எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத காரியம். Things which have not been done unto any nation. இந்த ரெட்டின்ஸுக்கு தான் எந்த ஊழியக்காரனும் கொடுக்காத கர்த்தர் ஒரு லேண்ட் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபைக்கு கொடுக்கிறார். God has not been given to any servant of God. This land God is going to give it to us. எனக்கு வீடு வாசல் கட்டுவதற்காக இல்ல, It is not for me to build and construct. அது ஒரு ஏக்கரால விவசாயம் பண்ணுவதற்காக இல்ல, It is not for me to do agriculture in that land. ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, தேவன் நமக்கு ஒரு இடத்தை In கொடுக்கிறார். order to harvest the souls and in order to minister the word of God. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். This is what God is doing to us. அவர் செய்ய போவது யாருக்கும் தெரியாது. Nobody can understand what God is அது doing to யாருக்கும் us. கண்டுபிடிக்கவும் முடியாது. Nobody can find out what அங்க God is doing to us. இருக்கிறதான சீஃப் மினிஸ்டர் தெரியுமா இவர் நமக்கு ஒரு ஏக்கரை கொடுக்க போறாரு? Thus the chief minister of Sri Lanka knows that he is ஐயா, going to தெரியுமா? give it to us. இல்ல நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியுமா? Thus the chief minister of Tamil Nadu knows. ரெண்டு முதலமைச்சர் போல பேசிக்கிறாங்களா? Are the both the chief ministers speaking? தெரியா? No. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். God knows it. அல்லேலூயா. அவர் தெரிஞ்சுதான் அவர் 14 வருஷமா ஒரு தலைவனுக்கு வைத்திருந்தார். That is why God had kept 14 long years of bondage for him. அவர் தெரிஞ்சுதான் கர்த்தருக்கு கொண்டு வந்தார். That is why God brought him here. ஒன்று இழந்தாதான் ஒன்று பெற்றுக்கொள்ள In முடியும். order to lose one thing, he has to gain another thing. பாவத்தெல்லாம் இழந்து அறிவிட்டார். He has lost all the sins and he இன்னைக்கு has confessed. கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினார். And today he has become a child of God. கர்த்தருடைய பிள்ளையே, My dear child of God. கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார்.